இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ் வந்து ஷீர் குர்மா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நல்லா ரோஸ்ட் பண்ண எடுத்த ருமானி சேமியா, சுகர், வெள்ளரி விதை, சாரப்பருப்பு, கேஷ்யூ நட்ஸ், ட்ரைட் கிரேப்ஸ், பாதாம், பட்டை, லவங்கம், இலாய்ச்சி, பால், கீ, மில்க் மேட். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் பால் சுட வச்சுக்கலாம். இந்த பால் சூடாகிற டைமில் சைடில் ஒரு கடை வச்சுப்போம். கடை கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம கேஷ்யூ நட்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். அதே கடையில் நாம் ட்ரை கிரேப்ஸையும் போட்டு கொஞ்சம் அதே நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கிரேப்ஸும் இதானதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதே எடுத்துடலாம். இப்போது நாம் பாதாமும் போட்டு கொஞ்சம் கீழே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்பயுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்து போட்டிங்கன்னா அது கருகிடும். அதனால் எப்பயுமே வறுக்கிறப்ப தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கீழே பட்டை, லவங்கம், இலாச்சியெல்லாம் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததை சுட வச்ச பாலில் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போது இதில் நாம் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வெள்ளரி விதையும் சாரப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதை நாம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷீர் குர்மா ரெடி. வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஷீர் குர்மா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.